ஹாய் ஆல். நைட்டு டின்னருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே மீதி இருந்த இட்லி மாவெல்லாம் மொத்தமாக ஊற்றி இந்த மாதிரி திக்காக வந்துருந்துச்சு. ஸோ அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி, பூண்டு, தக்காளி, குடமிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பன் மஸ்கா ஒன்று சாப்பிட்டதுக்கு ஜாக்கிங்ஸில் 4 கெச்சப் கொடுத்தாங்க. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணும், அதையும் சேர்த்து ஆட் பண்ணுவோன்னு சொல்லி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் போட்டு நல்லா கடைசியாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை ஆட் பண்ணி ஃபினிஷிங்கில் கொஞ்சம் இட்லி பொடி ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டால் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பேரே தெரியாத டிஷ்ஷு. இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். கடைசியில் நம்ம செஞ்ச பாத்திரத்துலேயே சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட். நீங்களும் அப்படி சாப்பிடுவீங்கன்னா லைக்